சாதாரண ஊர் இல்லைங்க ஐயா. நெடுமானஞ்சி தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு அவை பாட்டி நன்றாக இருக்க வேண்டும் என்று கொடுத்த ஒரு அற்புதமான மனிதனுடைய மண். திமுக என்கின்ற தீய சக்தி தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நம் அனைவருக்கும் வந்திருக்கிற சகோதர சகோதரி. அது நம் சாதாரண ஒரு நேரத்தில் இல்லைங்க. 2024 ஜனவரி மாசத்துல நிக்கிறோம். இன்னும் ஒரு 60-70 நாட்கள்ல தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் மாசத்துல நாம் அனைவரும் கூட இந்தியாவுடைய பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தயாராக இருக்கின்றோம். நம்ம மறந்துடுறோம். 1965 தர்மபுரியில இடைத்தேர்தல் நடந்துச்சுங்க ஐயா. 1965 தர்மபுரியில இடைத்தேர்தல். அப்ப விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, அவர் அந்த அறிக்கை அந்த லைன் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. அந்த தர்மபுரி வேட்பாளர்களே உஷார், கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள், திமுகவின் கூட்டுச்சதிக்கு இடம் தராதீர்கள். பெரியார் விடுதலை பத்திரிகையில 1965 உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தல்ல பெரியார் அவருடைய வரிகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். தர்மபுரி வேட்பாளர்களே உஷார், கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள், திமுகவின் கூட்டுச்சதிக்கு இடம் தராதீர்கள். அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும், ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் எழுதுறார். அந்த 1965 தேர்தல்ல பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டிஎன் வடிவேல் கவுண்டர். இன்னைக்கு அவருடைய பேரை திமுகவுடைய சரித்திரத்தை அப்பப்ப மறந்துடும். பெரியார் அவர்கள் சொல்றாங்க திமுக ஏன் கலவரக்காரங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே 1965 விடுதலையில் எழுதுறார். ஜாதியை தூண்டி மக்களை ஜாதியால் பிரித்து ஜாதி அரசியல் செய்து செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சியை குறைத்திருக்கிறார். அதனால உங்க எம்பி வந்தா நீங்க கேட்கணும், அண்ணே யாராவது ஒரு பூமி பூஜை தர்மபுரியில போட்டா கூட, ஒரு ஊதுபத்திய பத்த வச்சா கூட, ஏன் ஒரு சூடத்தை எடுத்துட்டு யாராச்சும் போனா கூட என்ன சொல்லுவாருன்னா, இது திராவிட மாடல் அரசு, எப்படியா நீ வந்து ஊதுபத்தியும் நீ வந்து சூடத்தை எடுத்துட்டு வரலாம். அவர்கிட்ட சொல்லணும், அண்ணே நீங்க திராவிட மாடல் அரசு, உங்களுடைய கொள்கைக்கு தந்தைன்னு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றீங்க. அண்ணாமலை என்ன வந்தார் 1965 விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தர்மபுரி இடைத்தேர்தல் எழுதுனதை பத்தி சொன்னாங்கன்னு நீங்க கேட்க. பெரியார் என்ன சொல்லாம சொல்லியிருக்காருன்னா, உங்கள் எம்பி செந்தில்குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொன்னாமல் 1965 சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, வடக்கிலே சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் பிள்ளையார் தான் குழந்தைங்கிறீங்க, முருகபெருமான் இல்லைங்கிறீங்க. அப்ப சிவபெருமானும் பார்வதியும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களான்னு கேட்கிறார். இந்த மாதிரி மனிதர்களை பார்த்திருக்கிறீங்களா? இதை மைக்கில் பேசுவதற்கு நானே வெட்கி தலை கொடுக்கிறேன். இவர் பாராளுமன்றத்தில் என்ன பேசணும்? அண்ணே தர்மபுரியோட உற்பத்தி திறன் 1.7% இருக்கு. ஒரு 4 லட்சம் பேருக்கு 5 வருஷத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். தொழிற்சாலைகள் வேண்டும்னு பேசுற மனுஷன் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு வருவாங்க ஐயா. இதை வச்சு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளா டிராமா பண்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க phase 2 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர போகின்றோம், அதற்காக 4500 கோடி ரூபாய் செலவு பண்ணுவோம். phase 1 திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டி இருக்கின்றோம்னு எல்லாம் பெருமை பேசுகிறாங்க திமுக காரர். சமீபத்தில் மத்திய அரசுடைய CAG கம்பென்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அமைப்பு phase 1 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை பரிசீலனை பண்ணாங்க. செலவு பண்ண காசுக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு CAG ஒரு அறிக்கை வெளியிட்டார். 1334 கோடியிலே தொடங்கப்பட்ட திட்டம் 1928 கோடியில முடிச்சாங்க.
அதை சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது. தவறான திட்டமிடுதல், தவறான செயல்படுத்துதல் காரணமாக எந்த இலக்கை அடைவதற்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்தார்களோ அந்த இலக்கை அடையவில்லை என்று. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.